தனுஷ் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலாக வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த தனுஷ் ராசி பலன்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்குது. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. தனுஷ் ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்பு. ஆனால் அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்ப வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செய்தாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். தனுஷ் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால் குலதெய்வ அருளே காரணம். இந்த தனுஷ் ராசி பலன்கள் உங்களுக்கு பலன் தரணும்னு நினச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இப்போ இன்றைய தனுஷ் ராசி பலன்களுக்குள்ளே நுழையலாம் வாங்க. தனுஷ் ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டு வாசலில் மகிழ்ச்சி, பணம் மற்றும் புதிய வாய்ப்புகளின் திருவிழாவே நடக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் சாதாரணமான ஒன்றாக நினைத்து ஏமாந்து விட வேண்டாம். ஏனெனில் உங்களின் 5 பெரிய கனவுகள் எப்பாடுபட்டாவது இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகின்றன. இதை கேட்டால் உங்கள் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். ஆனால் நேயர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் பெரும்பாலும் நீங்கள் உற்சாகத்தில் அறிவை இழந்து விடுகிறீர்கள். இந்த வீடியோவை நீங்கள் சற்று புறக்கணித்தாலும் நீங்கள் மிகவும் வருத்தப்பட நேரிடும். இந்த வீடியோவை முன்பே பார்த்திருந்தால் என் வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருந்திருக்குமே என்று நீங்களே நினைப்பீர்கள். ஏனெனில் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ராசி மாற்றம் செய்து தனது உச்ச ராசியான கடக ராசிக்கு செல்ல போகிறார். இது உங்கள் அதிர்ஷ்டத்தின் மூடப்பட்ட கதவுகளை திறக்கப் போகிறது. பல ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார். வாழ்க்கையில் நீங்கள் பல தடைகளை சந்தித்திருப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் தாமதங்களை உணர்ந்திருப்பீர்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மற்றும் மே ஆகிய கடந்த 5 மாதங்களில் தனுஷ் ராசியினரின் ஒவ்வொரு நம்பிக்கையும் உடைந்து போயிருக்கலாம். நீங்கள் எதிலெல்லாம் நம்பிக்கை வைத்தீர்களோ அவை அனைத்தும் வீணாகி போயிருக்கலாம். உங்களின் ஒவ்வொரு காரியமும் 99% வரை சென்று பாதியிலேயே தடைபட்டிருக்கலாம். மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்கள் சொந்த மகிழ்ச்சியை கூட தியாகம் செய்தீர்கள். ஆனால் பதிலுக்கு உங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நீங்கள் நிறைவேற்ற விரும்பிய சில பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் உங்களால் அதை செய்ய முடியவில்லை. வாழ்க்கையில் ஏதேனும் பெரியதாக சாதிக்க வேண்டும், தொழிலில் ஒரு பெரிய இலக்கை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்து உங்களை இலக்கிலிருந்து உங்களை திசை திருப்பி இருக்கும். குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் உங்களை குழப்பி இருக்கலாம், தடுத்திருக்கலாம் அல்லது நிறுத்தி இருக்கலாம். வீட்டில் சண்டைகள் நடந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மனமும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையையும் ஒவ்வொரு குழப்பத்தையும் உங்களை விட்டு விலகப் போகிறது. இனி உங்கள் இலக்கை அடைவதிலிருந்து உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஏனெனில் குரு பகவான் இப்பொழுது உச்சம் பெறப்போகிறார். தனுஷ் ராசி நேயர்களே, நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது மிகவும் பலசாலியாக தெரிவீர்கள். மக்கள் உங்களை பலசாலி என்று நினைக்கிறார்கள். ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் பல துயரங்களை, கஷ்டங்களை, எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மற்றும் பலவிதமான குழப்பங்களை உங்கள் இதயத்தில் அடக்கி வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்குள் எவ்வளவு போராட்டங்கள் நடக்கின்றன என்பதை யாராலும் கணிக்க முடியாது. உங்கள் குடும்பத்தினரோ, வாழ்க்கை துணையோ அல்லது வேறு யாரோ இதை புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் துயரத்தை உங்களை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் உங்களுடையது தனுஷ் ராசி. நீங்கள் வெளியில் இருந்து பார்க்கும்போது சிங்கம் போல் இருப்பவர்கள். நீங்கள் ஒரு சிங்கம் போன்றவர் என்றும் பாறை போல உறுதியானவர் என்றும் எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும் உறுதியாக நிற்பவர் என்றும் மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் யாராவது எனக்கு துணையாக நிற்க மாட்டார்களா, என்னுடன் நடக்க மாட்டார்களா என்று நீங்கள் ஏங்குகிறீர்கள். ஆனால் தனுஷ் ராசினருக்கு அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் அமைவதில்லை. உங்களுக்கு துரோகம் செய்வது அந்நியர்கள் அல்ல, உங்கள் சொந்த மனிதர்கள் தான் உங்களுக்கு அதிக துரோகம் செய்கிறார்கள். உங்கள் சொந்த மனிதர்களே உங்கள் கால்களில் விலங்கிட்டு உங்களை முன்னேற விடாமல் தடுத்துள்ளனர். உங்கள் வாழ்க்கை ஒரு ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த 5 மாதங்களில் வாழ்க்கையில் ஏதேனும் மகிழ்ச்சி வந்தாலும் அது மிகவும் மெதுவாக வந்தது. எங்கிருந்தாவது பணம் வர வேண்டியிருந்தால் அதுவும் மிகவும் மெதுவாகவே வந்தது. அதுவும் நீண்ட காலத்திற்கு பிறகுதான் வந்தது. வந்த உடனே செலவாகியும் விட்டது. யாரோ கண் திருஷ்டி வைத்தது போலவும் யாரோ தீய எண்ணத்துடன் உங்களை பார்ப்பது போலவும் ஒரு உணர்வு இருந்திருக்கும். உங்களுடன் யாருக்கும் ஒத்து போகவில்லை. உங்கள் பேச்சை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. உங்கள் உணர்வுகளை யாரும் மதிக்கவில்லை. இதனால் உங்கள் இதயம்
எப்போதும் சுக்குநூறாக உடைந்து போகிறது. ஏனெனில் உங்களுடையது தனுசு ராசி. நீங்கள் தேவைக்கு அதிகமான பொறுப்புகளை நிறைவேற்றுகிறீர்கள். தனுசு ராசினர் பிறந்த உடனேயே உங்கள் தலையில் பொறுப்புகளை சுமை ஏற்றி கொள்கிறீர்கள். உங்களுடன் பிறந்தவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது நீங்கள் குடும்பத்தின் பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். படிக்கும் வயதிலும் குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய நிலை. இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை இதுவரை இருந்து வருகிறது. ஆனால் இனி இப்போது வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் இருந்து வெளிவர வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. இப்போது உங்களுக்காக ஒரு நம்பிக்கையின் ஒளி பிறந்துள்ளது. இந்த நம்பிக்கையின் ஒளியை நீங்கள் கட்டாயம் பற்றி கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். ஏனெனில் வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் வராது. இதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். ராசி நேயர்களே, இந்த வீடியோவில் நான் கூறப்போகும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானது. வாழ்க்கையில் வரும் துயரங்களிலிருந்து விடுபட போதுமானது. சில கசப்பான உண்மைகளையும் நீங்கள் செய்யும் தவறுகளையும் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். இதை கேட்கும் போது இது நான் தானே என்று என்னை பற்றி தான் சொல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தோன்றும். அப்படி தோன்றினால் கமெண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். ஏனெனில் தனுஷ் ராசினரின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. இப்போது வீடியோவிற்குள் செல்வோம். முதலாவதாக உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம். கடந்த சில காலகட்டங்களாக, அதாவது 4-5 மாதங்களாக தனுசு ராசியினருக்கு உடல் சோர்வு மிகவும் அதிகமாக இருந்தது. இரவு நேரங்களில் அசிடிட்டி, கேஸ் போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருந்தன. அத்துடன் ஒற்றை தலைவலி, கால்களில் வீக்கம், கால்களில் வலி போன்ற பிரச்சனைகளும் இருந்தன. இரவு நேரங்களில் கவலைகள் அதிகரித்தன. வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்கவில்லை என்றாலும், எல்லாமே நன்றாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தன. இரவில் தவறான விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டீர்கள். தேவையில்லாத கவலைகளையும் வலிகளையும் சுமந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்போது இதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் நன்றாக உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து அது கடந்த பல ஆண்டுகளுக்கோ பல மாதங்களுக்கோ உங்களை விட்டு விலகாமல் இருந்தால், நீங்கள் எவ்வளவோ முயற்சி மற்றும் பரிகாரங்கள் செய்தும் பலன் கிடைக்கவில்லை என்றால், அந்த பிரச்சனையின் மூல காரணம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் மற்றும் திசைகளில்தான் உள்ளது. அந்த கிரக நிலைகளை புரிந்து கொள்ளும் வரை உங்களால் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாது. நீங்களும் உங்கள் ஜாதகத்தை ஆழமாக ஆய்வு செய்ய விரும்பினால், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து விடுபட நினைத்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் செய்யலாம். இப்போது உங்கள் முழு கவனமும் இங்கே இருக்க வேண்டும். நடைமுறை ரீதியாக நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். ஆரோக்கியத்தை பற்றி நான் கூறினேன். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குரு உங்கள் 8ஆம் வீட்டிற்கு வந்து உச்சம் பெறும்போது உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள், அதாவது முன்பிருந்த பிரச்சனைகள் பெருமளவு தீரும். ஆம் நேயர்களே, ஆனால் இங்கே உங்களுக்கு சற்று சோம்பல் அதிகரிக்கும். குரு பலமடையும் போது அதிர்ஷ்டமும் பலமடையும். ஆனால் சோம்பல் நிச்சயம் வரும். ஏதேனும் வேலை செய்ய நினைக்கும் போது சற்று நேரம் கழித்து செய்யலாம், சற்று ஓய்வெடுக்கலாம் என்று தோன்றும். காலையில் எழுந்ததும் இன்னும் சற்று நேரம் தூங்கலாம் என்றும் தோன்றும். சோம்பல் சற்று அதிகரிக்கும். நீங்கள் சோம்பல் படும்போது உங்கள் 4ஆம் வீட்டில் சனி இருப்பதை கவனியுங்கள். நீங்கள் குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருப்பதால் குடும்பத்தில் சற்று ஒழுக்கம் தேவை. இதை விசேஷமாக கவனியுங்கள். ஏனெனில் சனி குடும்பஸ்தானமான 4ஆம் வீட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் ஒழுக்கம் அவசியம் என்று புரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் எந்த விஷயத்திலும் தாமதம் இருக்கக்கூடாது. மதிய வேளையில் தூங்கக்கூடாது. காலையில் சீக்கிரம் எழ வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். குரு கடகராசிக்கு வருவதால் நீங்கள் ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபடுவீர்கள். அதாவது எல்லாமே இறைவனின் கருணைதான் என்று நினைப்பீர்கள். இறைவனின் மீதான உங்கள் பற்று அதிகரிக்கும். சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில எதிர்பாராத நிகழ்வுகளால் உங்கள் மனம் சற்று சோர்வடையும். சில நிகழ்வுகளை நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அது நடந்துவிடும். நீங்கள் விரும்பாமலேயே சில விஷயங்கள் நடக்கும். இது போன்ற சில நிகழ்வுகள் நடக்கலாம். ஆனால் சுக்கிரனும் குருவுடன் வரப்போகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சுக்கிரன் குருவிடம் வரும்போது அது உங்களுக்கு நல்ல பலனையே தரும். ஆனால் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்கள் ஈர்ப்பு சற்று குறையலாம். உங்களுக்கு சில விசித்திரமான உணர்வுகள் ஏற்படலாம். காரணமே இல்லாமல் அழுகை வரலாம். உணர்வு பூர்வமாக நீங்கள் சற்று பலவீனம் அடையலாம். என் வாழ்க்கையில் என்னிடம் பேச, என் உறவுகளை பகிர்ந்து கொள்ள, என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள யாராவது ஒரு நபர் இருக்கக்கூடாதா என்று உங்களுக்கு தோன்றும். நீங்கள் சற்று தனிமையாக உணரலாம். எனவே இங்கே சற்று கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் குருவின் பார்வையை பற்றி பேசினால் சில ஆறுதலான செய்திகள் உள்ளன. குருவின் 5ஆம் பார்வை உங்களின் 12ஆம் வீட்டில் விழுகிறது. எனவே வெளிநாடு தொடர்பான விஷயங்கள், நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருந்தாலோ அல்லது பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தாலோ இது மிகச்சிறந்த நேரம். எந்த விஷயத்திலாவது தாமதம் அல்லது தடைகள் இருந்திருந்தால் அங்கிருந்தும் இப்போது உங்களுக்கு மிகச்சிறந்த முடிவுகள் கிடைக்கப் போகின்றன. அந்த தாமதங்களும் முடிவுக்கு வரும். முடங்கி கிடந்த பணம் கிடைக்கும். விசா தொடர்பான ஏதேனும் குழப்பங்கள் இருந்தால் அந்த காரியங்களும் பெருமளவு நிறைவேறப் போகின்றன. இது நல்ல விஷயம். தனுசு ராசி நேயர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் அவசரமாக பல முடிவுகளை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் சற்று அதிகம் பதற்றப்படுகிறீர்கள். ஏதேனும் காரியம் குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கவில்லை என்றால் நீங்கள் மிகவும் கவலைப்படுகிறீர்கள். எனவே இதில் சற்று கட்டுப்பாடு தேவை.
அவசரப்படக்கூடாது. அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சில திடீர் செலவுகள் வரலாம், ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு சற்று நல்லதாக அமையும். சில திடீர் செலவுகள் குடும்பத்தின் சுக சாந்திக்காக நீங்கள் செய்யும் செலவாக இருக்கலாம். இது உங்களுக்கு நல்லதாகவே அமையும். குருவின் 5ஆம் பார்வை மிகவும் நல்ல பலனை தரும். குருவின் 7ஆம் பார்வை உங்கள் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் பணவரவிற்கான வழிகள் திறக்கப்படும். முன்பு உழைத்ததற்கான பலனும் இப்போது கிடைக்க தொடங்கும். இது மிகச்சிறந்த வாய்ப்பாகும். குருவின் 9ஆம் பார்வை உங்களின் 4ஆம் வீட்டில் விழுகிறது. அதாவது சனி அமர்ந்திருக்கும் வீடு உங்கள் வீட்டில் சுக சாந்தி மற்றும் சௌரியங்களின் வீடு. அத்துடன் இது உங்கள் தாயாரின் வீடாகும். இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்றால், குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் இப்பொழுது தீரப்போகின்றன. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தனுஷ் ராசினரே, குரு உங்கள் ராசிநாதன். ஆனால் நீங்கள் மற்றவர்களை பற்றி அதிகம் கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த மனிதர்களை பற்றி அதிகம் கவலைப்படுகிறீர்கள். உங்களை பற்றி நீங்கள் அதிகம் சிந்திப்பதில்லை. கடந்த காலத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்தீர்கள். உங்களையே நீங்கள் மறந்து விட்டீர்கள். உங்கள் குழந்தைகளை கூட மறந்து விட்டீர்கள். இதை சற்று கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொல்ல பழக வேண்டும். உங்களால் இல்லை என்று சொல்ல முடிவதில்லை. தனுசு ராசி நேயர்களே, ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் மனிதர்களுக்கு இல்லை என்று சொல்ல வேண்டும். யாரிடமாவது இல்லை என்று சொல்வதற்கு நீங்கள் உள்ளுக்குள் தயங்குகிறீர்கள். எதிரில் இருப்பவர் உங்களை பயன்படுத்துகிறார். மீண்டும் மீண்டும் உங்களிடம் தன் காரியத்தை சாதித்துக் கொள்கிறார். உங்களுக்கு துரோகம் செய்கிறார். உங்கள் உதவிக்கு யாரும் வருவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் உங்களிடம் ஏதேனும் உதவி கேட்கும்போது உங்களால் மறுக்க முடிவதில்லை. இல்லை என்று சொல்ல முடிவதில்லை. நீங்கள் கட்டாயத்தின் பெயரில் அவர்களின் வேலையை செய்கிறீர்கள். இந்த பழக்கத்தை சற்று கட்டுப்படுத்த வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு வழங்கும் இலவச சேவைகளை இலவசமாக அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதை நிறுத்திவிட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். தனுஷ் ராசியினர் தேவையற்ற விவாதங்களில் அதிகம் சிக்குகிறீங்க. தேவையற்ற விவாதங்கள் சற்று அதிகரிக்கலாம். ஏனெனில் செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கு வருவார். செவ்வாய் 6ஆம் வீட்டிற்கு வரும்போது தேவையற்ற விவாதங்கள் சில எதிரிகளை உருவாக்கலாம். அதாவது யாருடனாவது பகைமை அதிகரிக்கலாம். ஏதேனும் பழைய நீதிமன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருந்தால் இங்கே நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் வைக்கும் எந்த ஒரு தவறான அடியும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். கடன் சற்று கூடும் வாய்ப்புள்ளது. கடன் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது நீங்கள் வீணாக கடன் வாங்க தொடங்கலாம். ஆடம்பரத்திற்காகவும் வெளிக்காட்டிக் கொள்வதற்காகவும் நீங்கள் அதிகம் செலவு செய்யலாம். எனவே சற்று கவனமாக இருங்கள். பணத்தை வீணாக செலவழிக்கலாம். மற்றவர்களிடம் கடன் வாங்கலாம். எனவே இங்கே கட்டுப்பாடு தேவை. ஆனால் புதன் உங்களின் 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். இதன் தாக்கம் காதல் உறவுகளில் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். நீங்கள் யாரையாவது நேசித்தால் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். யாருனாவது உங்களுக்கு ஒத்து போகவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதற்கான முடிவுகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். தடைபட்டிருந்த உறவுகள் இப்போது உறுதியாகலாம். இது உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயம். தனுஷ் ராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டுவது கடந்த காலத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்தது. எனவே இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. தனுஷ் ராசினர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எந்த சிந்தனையுமின்றி மற்றவர்களை நம்பி விடுவார்கள். சிந்திக்காமல் எதையாவது பேசிவிடுவார்கள். எனவே இங்கே சற்று கட்டுப்பாடு தேவை. மக்கள் உங்கள் உணர்வுகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் உணர்வு பூர்வமாக பலவீனம் அடையக்கூடாது. மாறாக பலமாக இருக்க வேண்டும். இதை நினைவில் கொள்ளுங்கள். அலட்சியம் காட்டக்கூடாது. திருமண வாழ்க்கையிலும் தவறான புரிதல்களிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டும். இதுதான் தனுஷ் ராசிக்கான ராசி பலன். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை கூறியுள்ளேன். ஆனால் விவாதங்களில் இருந்து சற்று விலகி இருங்கள். எங்காவது வெளியில் செல்லும் போது உங்கள் பைக் அல்லது காரை ஓட்டி செல்லும்போது யாருனாவது வாக்குவாதம் ஏற்படலாம். யாருடைய வண்டியாவது உரசலாம் அல்லது விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அங்கு சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் இந்த சண்டை சற்று பெரிதாகலாம். இருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களை விலக்கிவிட்டு செல்ல வேண்டாம். அந்த சண்டை உங்கள் மீது திரும்பலாம். இது போன்ற சில விஷயங்கள் நடக்கலாம். ஆரோக்கியத்திலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஒரு மகா பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த மாதத்தில் குருவும் பலம் அடைகிறார். சனியும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாயும் 6ஆம் வீட்டிற்கு செல்வதால் நீங்கள் தான தர்மங்களில் அதிகம் ஈடுபட வேண்டும். தான தர்மம் என்றால் உண்மையிலேயே தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். அதாவது மிகவும் வறுமையில் இருப்பவர்களுக்கு மட்டும் உதவுமாறு நாங்கள் அறிவுறுத்துகிறோம். அரசு மருத்துவமனைகளில் உதவி தேவைப்படும் பல மக்கள்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம். உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அவர்களுக்கு உதவலாம். ஏதேனும் கால்நடை மருத்துவமனைக்கு சென்று விலங்குகளுக்கு உதவலாம். உழைக்க முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு, கை கால் இல்லாதவர்களுக்கு
சிறிது பணம், ஆடை, உணவுப் பொருட்கள் போன்றவற்றை கொடுத்து உதவலாம். இந்த வகையான தான தர்மங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்று இந்த வீடியோவில் ஏதாவது புரியவில்லை என்றால் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் கூறிய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போகிறதா இல்லையா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.